ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய 68வது குருபூஜை விழா நடைபெற்றிருக்கு. இந்த குருபூஜை விழாவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ப்ளக்ஸ் போர்டு வச்சுருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்களும் வைத்த ப்ளக்ஸ் போர்டு கிழிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளித்தவர் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரு காரணம், என்ன பிரச்சனை தானே கேட்குறீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய 68வது குருபூஜை விழா நடக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட இமானுவேல் சேகரன் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே சென்று செப்டம்பர் 11ஆம் தேதி அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவது இயல்பு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே சென்று மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் அங்கே குறிப்பாக ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்களும் வைத்த அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு மட்டுமே கிழிக்கப்பட்டிருக்கு. திமுக சார்ந்தோ, காங்கிரஸ் சார்ந்தோ, மதிமுக சார்ந்தோ, மற்ற கட்சிகள் சார்ந்து வைக்கப்பட்ட அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுகள் எதுவுமே கிழிக்கலை. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இது முழுக்க காரணம். முக்குளத்தூருடைய வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நடத்தின நாடகத்தினுடைய விளைவு தான் இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு கிழிக்கப்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் பரப்புரையில் பேசுகிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதை எதனால் அந்த இடத்துல பேசினார் அப்படின்னா, முக்குளத்தூர் எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதிமுகனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், ஐயா ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டே நீக்கிறாரு, அவர் சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு 2021 சட்டசபை தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறார். கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் 105 ஜாதிகள் அதனால் பாதிக்கப்படுது. பெரும்பாலும் முக்குளத்தூர் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. முக்குளத்தூருக்கு பெரும் துரோகத்தை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே அந்த 10.5% இடஒதுக்கீடை கொடுத்தார். அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான ஒரு கோபத்தில் இருந்தாங்க. முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, முக்குளத்தூர் வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக இது மதுரை விமான நிலையத்துக்கு நாங்கள் தேவர் அவர்களுடைய பெயரை சூட்டுவோம், அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டார். எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக தெரியல. அப்படி பேசின உடனே பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்பிருச்சு. இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவர் கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசுனது ரொம்ப கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அவர் கண்டனத்தையும் தெரிவிக்கிறார். ஜான் பாண்டியன் அவர்களுமே நாங்கள் 60 ஆண்டு காலமாக நாங்களும் போராடிட்டு இருக்கோம், அந்த விமான நிலையத்தை சுற்றி அந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய இடங்களில் எங்களுடைய தேவேந்திர வேளாளர்கள் வாழ்கிறாங்க, நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், இந்த இடத்துல இதை பற்றி பேசலாமா, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை பேசுவதை விட்டு இது வாக்கு அரசியலுக்காக இப்படியெல்லாம் பேசி தென் மாவட்டங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கிறாரா, கொஞ்சம் சும்மா வாயை மூடிக்கிட்டாவது இருங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை வேற தெரிவிச்சுட்டு என்டி கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசின உடனே தேவேந்திர குல வேளாண் மக்கள் எடப்பாடி மீது அது கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுடைய 68வது குருபூஜை விழா நடக்குது இல்லையா, இந்த குருபூஜை விழாவுக்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி தேவேந்திர பண்பாட்டு கழகத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் அடித்து ஒட்டிட்டாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களும் அந்த இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க வரவேற்பு விதமாக ஃப்ளெக்ஸ் போர்டு இரு பக்கம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லா கட்சிகளும் வைக்கிறது இயல்பு. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு தலைவர் வர்றாங்க, பிடிச்ச தலைவர் வர்றாங்கன்னா அவங்க வரவேற்பதற்காக ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்து அது வரவேற்பு வைக்கிறது இயல்பு. இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் வச்ச அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு மட்டும் குறிப்பாக தேடி போய் கிழிக்கப்பட்டிருக்கு. ஒரு மர்ம நபரால் கிழிக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி பாருங்களேன். மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல,
இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணியில் தான் இருந்தார். அப்பவும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இப்போவும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருக்கிறாரு. எந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுக்கலை. முக்குளத்தோருடைய வாக்கு வாங்குறதுக்கு அவர் நடத்தின நாடகத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி பிரச்சனையை உண்டு பண்ணுற அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து இருந்திருக்குது. அதிமுக சேர்ந்தவங்க யாருமே இமானுவேல் சேகரன் அவருடைய குருபூஜை விழாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போஸ்டர் அடித்து ஒட்டுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு வந்து அடங்கி இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரியான அரசியல் நாடகம் நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிறணும். இப்போ இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குருபூஜை விழாவிற்கு இன்றைக்கி திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து போகிறாங்க. அதுக்கடுத்து அமமுக சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து போகிறாங்க. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக வந்து முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர், ராஜ்யசபா எம்பி தர்மர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்னம், இவங்க எல்லாருமே போகிறாங்க. மலர்வலை வைத்து மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் இவர்களை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுகள் மட்டும் மர்ம நபர்கள் வந்து தேடி தேடி போய் கிழிக்கிறாங்க அப்படின்னா அதில் உள்நோக்கம் இல்லாமலாம் இருக்கும். கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சில் இந்த கிழிக்கப்பட்ட அந்த பேனரில் ஒரு உள்நோக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மர்ம நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி வலவீசி தேடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு காவல்துறை. அந்த மர்ம நபர் வந்து டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர்கள் வச்சு அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை வந்து கிளிக்கு போகும்போது ஒரு இடத்துல விடவா வந்து கேமராக்கள் இல்லாமல் இருக்குது. இப்போ காவல்துறையே வந்து நகரங்களில் என்ன பண்ணுறாங்க, மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு இடங்களையும் ஒரு சிசிடிவி கேமரா வந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கிற இடத்துல எந்த விதமான கேமராவும் இல்லாமல் இருந்ததா? ஒரு இடத்துலையே வச்சுருப்பாங்க, ஒரு 4 இடத்துல வச்சுருப்பாங்க, ஒரு கடைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அப்போ வந்து எந்த வித கேமராவும் இல்லாமலாம் இருக்குது. அப்போ அந்த மர்ம நபரை வந்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அந்த மர்ம நபர் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேகம் எழுமா இல்லையா? காவல்துறை வந்து விரைந்து அதன் நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக இப்போ நாளைக்கு இன்னொரு இடத்துல போகும்போது ஒரு திமுக சார்பில் ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க, அதை ஒருத்தர் கிளிக்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். 1957 கலவரத்தை யாரும் மறந்துடக்கூடாதுங்க. இன்றைக்கி ஜாதி பிரச்சனை வேணான்னு சொல்லிவிட்டு இரு சமூக மக்களும் படிப்புலையும் சரி பொருளாதாரத்தையும் சரி முன்னேறி ஏன் நம்ம வந்து சாதியை கொண்டாடுறோன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் இப்போ தான் இணக்கமாக இருக்கிறாங்க. அந்த இப்படியான மர்ம நபர்கள் வந்து ஒரு சாதி கலவரத்தை தூண்டுற அளவுக்கு அந்த செயலை வந்து செய்கிறாங்க. இதை ஈஸியாக கடந்து போக முடியாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் இது தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து அவர் மீது கண்டுபிடிச்சு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணணும். இதைத்தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாதங்களையும் பார்த்துக்குங்க. தமிழ்நாடு அரசு அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஒரு 144 தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருவாங்க. செப்டம்பர் 11 இமானுவேல் சேகரன் அவர்களுடைய இது குருபூஜை விழா இருக்குது. அதே மாதிரி அக்டோபர் 30 வந்து பசுமலையா முத்துராமலிங்க அவர்களுடைய குருபூஜைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த மர்ம நபர் வந்து எந்த உள்நோக்கத்தோடு இதை வந்து கிழிச்சார் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும் இல்லையா? இதைத்தான் மக்கள் வந்து கேட்குறாங்க. இந்த மர்ம நபரை வந்து விரைந்து கண்டுபிடிங்க அப்படின்ட்டு நீங்கள் தேடி தேடி கிழிக்கிறீங்க அப்படின்னா தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இல்லாமலாம் இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்கிறாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களையும் வந்து சுற்றுப்பயணம் போகிறார்ல, அந்த இடங்களில் முன்னாடி நின்று இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு பேசுன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், அவர் வந்து முற்றுகையிடலாம், என்னவெல்லாம் பண்ணலாம். பேசிட்டு போனவர் அவர் வாட்டில் போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசின இப்போ வார்த்தையினுடைய தாக்கம் வந்து இங்கே பரமக்குடி இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்தில் வந்து காமிக்குது. விரைந்து காவல்துறையானது அந்த மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.